நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது தான் தியானம். சரிங்களா? எங்கேயும் சிதற விடாமல், எந்த எண்ணத்தையும் வந்து வெளியில் கொண்டு போகாமல், எல்லா எண்ணத்தையும் ஒரே வழியில், எந்த வழியில் நம்ம கொண்டு வர முடியுமோ அந்த வழியில் கொண்டு வரது தான் தியானம். சரியா? ஒருநிலைப்படுத்துறது தான் தியானம். ஒருநிலைப்படுத்தி அதில் ஆனந்தம் பார்க்கணும். அதுக்கு வழி தேடணும். நீங்கள் ஒருநிலை கொண்டு உங்களோட மனதை சிதறி எவ்வளோ பல மடங்கு நம்மளோட சிந்தனைகள் வந்து சிதறிக்கிட்டே இருக்கக்கூடிய சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி ஒரே நிலையில் கொண்டு வந்து உங்களுக்குள்ள அடக்கி அந்த சிந்தனையை வந்து உங்களுக்குள்ள வந்து கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நாம் என்ன செய்யணும் அப்படின்றத வந்து அந்த தியானம் மூலமா அறிய முடியும். இப்போ நம்ம ஒரு ஜோதியை வந்துட்டு ஏற்றி வச்சிருங்க. ஏன்னா நமக்கு ஜோதியை நம்ம ஏற்றுறோம்னா இந்த நல்ல எண்ணம் இருக்க பாருங்க, அது ரொம்ப நல்லது. சரிங்களா? நம்ம உடலுக்கு மட்டும் நம்ம சுவாசிக்கும் போது அத்தனைக்கும் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நல்லெண்ணெய் வந்துட்டு ஜோதி ஏற்றி வச்சுட்டு அதில் வந்துட்டு புகையக்கூடாது. சரிங்களா? அந்த புகை கண்ட்ரோல், ஏன்னா அது மிதமான புடமாக இருக்கும். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ரேடியேஷன் வந்துட்டு நமக்கு அது மருந்தாக கொடுக்கும். நம்ம எண்ணத்துக்குள்ள என்னன்னா, நம்ம மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தில் இருக்கக்கூடிய சூனியத்தை விளக்கும். நம்ம மனத்தில் இருக்கக்கூடிய சூனியத்தை வந்துட்டு உடைத்து அது விளக்க ஆரம்பிச்சிடும். அப்படி விளக்கிச்சுன்னா நம்ம என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு விதமான ஒரு புத்துணர்வு நமக்கு தோணும். சரிங்களா? அப்படி தோணும் பொழுது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூனியம் விலகச்சினாலுமே உங்களுக்கு தியானம் ஒன்றாயிடும். உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். உங்கள் சிந்தனைக்கு வந்து உள்பட்டு வந்துடும். அப்போ நினைக்கும் போது என்னென்னா, அந்த ஜோதியை நீங்கள் நினச்சாலும் சரி, உங்களுக்கு வேண்டிய கடவுளை நினச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம நினைக்கிறோம், உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதோ ஒன்று இருக்குன்னா அந்த பொருளை நினச்சாலும் சரி, உங்கள் சக்தி வந்து ஒன்று கூடிடும். ஆனால் இதில் ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு புனிதமான சில விஷயங்களை வந்து நீங்கள் தியானத்தோடு கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை அதை நெறிப்படுத்தி உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிடும். அதே வந்து தவறான சிந்தனையை உங்கள் தியானத்துக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களோட நிலையை வந்துட்டு வேறு மாதிரியான திசையை கொண்டு போய், ஏன்னா வந்து ஒரு புரியாத ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து நம்ம தியானத்தில் வச்சுட்டோம்னா நம்மளோட சிந்தனைகள் எதுவுமே புரியாது, நம்மளோட எண்ணங்கள் வந்து நமக்கு அடங்காது. அப்போ அடங்காத எண்ணங்கள் எங்கன்னா தேடிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணோம், நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ஜோதியை வந்து நாம் சிந்தனைக்குள்ளே இருப்போம், இல்லை ஏதாவது பிடிச்ச கடவுளுக்கு சிந்தனைக்குள்ளே இருப்போம். இந்த பிடிச்ச கடவுளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டமைப்பு உண்டு, ஒரு நெறி உண்டு. சரியா? அந்த கட்டமைப்புக்குள்ளே நம்மோட சிந்தனை அடங்கிடும். சரிங்களா? அதனால் வேண்டி நம்ம ஜோதியோ நம்ம பிடிச்ச கடவுளோ இதை வந்து நம்ம சிந்தனைக்குள்ளே இருக்கணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஜோதியை வந்துட்டு ஏற்றிட்டு இந்த நல்லெண்ணெயில வந்து நம்ம விளக்கேற்றிட்டு அந்த ஜோதியோட அந்த ரேடியேஷன், அந்த பவர், மிதமான அந்த புடத்தோட பவர் என்ன ஆகும்னா நமக்கு வந்து மருந்தாக கிடைக்கும். மருந்தாக கிடைக்கும் போது நம்ம தியானம் பண்ணும்போது அந்த தியான சக்தி நமக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடும். சரிங்களா? தியான சக்தி நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிடும். அது சித்தி பெற்றுரும். நிறைய நம்ம பதிவு வந்துட்டு போட்டுகிட்டே போயிட்டோம். நிறைய கட்ட வரலை வந்து வச்சுக்கிட்டு பெருவரலை வச்சுக்கிட்டு இந்த இடது பக்கம் இழுத்து நல்லா இழுத்து வலது பக்கம் விட்டு வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுங்க. இது மாதிரி ஒரு 2 சுற்று 3 சுற்று பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட மன அழுத்தன்றது குறையில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, சரிங்களா, இது குறைஞ்சிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சிடும். சரிங்களா? இந்த ப்ரெஷர் குறையதுனாலுமே, இந்த மன அழுத்தம் குறையதுனாலும் ஒரு ப்ரெஷர் வந்து தன்னால் அது வந்து தண்ணி மாதிரி கரைஞ்சிடும். சரிங்களா? மன ஆரோக்கியப்படும், உடல் ஆரோக்கியப்படும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் வந்துட்டு முயற்சி செய்யுங்க. உங்களை சீக்கிரமாக வந்து உங்கள் மன அழுத்தத்தை வந்து ரிலீவ் பண்ணும். சரிங்களா? எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து உடைச்சி சரி பண்ணி கொடுத்துரும். அதுக்கான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் வந்து நாடி சுற்றி பண்ணுங்கள். சரியா? அந்த நாடி சுற்றி பண்ண மனம் வந்து நமக்கு அடங்க மாட்டேங்குதுன்னு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றிட்டு நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றி அந்த நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய நற்பலன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? நல்லெண்ணெய் ஏற்றிட்டு நல்லெண்ணெய்க்கு முன்னாடி வந்து உட்காந்து
நாம் ஒரு ஒரு 3 நிமிஷம், நம்ம 5 நிமிஷம்லாம் கொண்டு போக வேண்டாம், அவ்வளோ நேரம் நம்ம எடுத்துக்க வேண்டியது 3 நிமிஷம் உட்கார்ந்து அப்படியே கொஞ்சம் தியானம் பண்ணி அந்த சுவாசத்தை அப்படி இழுத்து ஆனந்தமாக வந்து அந்த சுவாசத்தை ரொம்ப ஆனந்தமாக இழுக்கணும். ஆனந்தமாக இழுத்து 2 முறை 3 முறை நீங்கள் விட்டு எழுந்து வந்துட்டு நீங்கள் உங்களோட பயிற்சியை நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த பயிற்சி உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். சரிங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து குறைச்சிரும். ஏதேனும் வழிகள் இருந்தது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையை தீரத்துக்கான வழியை உங்களுக்கு அந்த நாடி சுத்தியான தியானம் வந்து உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்துரும். மன அழுத்தம் உங்களால் வந்து குறைஞ்சிரும். மன அழுத்தம்ன்றதே வந்து சாதாரணமான ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கொள்ள சும்மா அது ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி அது ஒரு இதுவாக இருக்கும், அது பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் இந்த பயிற்சி செய்யுங்க. பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி தியானம் செய்யுங்க. ஒரு 3 நிமிஷம் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாடி சுற்றி செய்யுங்க. எல்லாம் சரியாக வரும்.